காவல்துறை சப்போர்ட்டு, இந்த அரசு சப்போர்ட் பண்ணி அவனை விடுமா? 8 வழி சாலைக்கு போராடிச்சு ஒரு பிள்ளை வளர்மதி, அந்த அம்மாவை பிடிச்சி என்ன பண்ணீங்க நீங்கள்? கைது பண்ணி குண்டாஸ் வரைக்கும் போடுறீங்களா நீங்கள்? அதே போல் நந்தினின்னு ஒரு பிள்ளை டாஸ்மார்க்கு எதிராக போராடினா நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த எஸ்பி தான் முதல் குற்றவாளிங்க. A1 நீங்கள் பாருங்கள், தேர்தல் முடியட்டு, ஆட்சி மாற்றம் வரப்போகுது, நாங்கள் வாரம், எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் முதல்வர் ஆவார். இந்த வழக்கில் முதல் குற்றவாளியே பாண்டியராஜன் தான். அவர் ஏற்கனவே டாஸ்மார்க்கு எதிராட்டு முன்னால் மாதர் சங்கங்கள் நடத்திய போராட்டத்தை அந்த ஒரு பெண்மணியை கை நீட்டி அடித்தது இதே எஸ்பி தான். பெண்களுக்கு விரோதமான ஆள் இவரு. இவர் தொடர்ந்து பெண்களுக்கு விரோதமாட்டு பண்றவரு. பெண்களை பற்றி நசுக்கி துன்பப்படும் போது இவர் யாரும் இதில் தலையிடலை, அரசியல் தொடர்பு இல்லை, அழுத்தம் இல்லைன்னு இவர்கிட்ட யார் கேட்டா பதில் சொல்ல? அவருடைய பேட்டியெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். நீங்க இப்ப சரியான ஒரு புள்ளிக்கு வந்திருக்கிறீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா எல்லார் மேலயும் நாங்க நடவடிக்கை எடுப்போம், எஸ்பி மேல கூட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா நீங்க ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக பிப்ரவரி 24 அன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை இப்ப இந்த சமயத்துல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பூதாகரமாக்குகிறதா திமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிமுக தரப்புல இருந்து வைக்கிறாங்க. எவ்வளவு தவறான புரிதலோட நீங்களும் கேட்டீங்க. 24 கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலன்னு திமுக சார்பா 26 போராட்டம், 28 போராட்டம், 2ஆம் தேதி போராட்டம், 4ஆம் தேதி போராட்டம், 5ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து திமுக போராட்டம். நேற்று எங்க தலைவர் தளபதி ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகுதான் உண்மை வெளியே வருது. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்காண்டி நக்கீரன் பத்திரிகை பாருங்க, எவ்வளவு பெரிய பூதாகரமான செய்தி. அதே போல ஜூனியர் விடனை பாருங்க, இவ்வளவு பத்திரிகைகளிலும் இவ்வளவு இந்த காம கொடூரன் மட்டும் இல்லை, பெண்களை எவ்வளவு இழிவுபடுத்தி கதற அந்த பெண்மணியை இவ்வளவு கொடுமைப்படுத்தின பிறகு இந்த வழக்கை எப்படிங்க விசாரிக்கணும்? நீங்க டெல்லியில் நிர்பயா வழக்கு மாயில விசாரிச்சிருக்கணும்.